வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிந்தனையில் உயர்ந்தோர்கள் உலக வாழ்வில் சீர்திருத்த முறை காண முயலும் போது சொந்த மனையாளே முன் அதை எதிர்ப்பாள், சோதர சோதரிகள் எதிர்ப்பு அடுத்துவதாகும். தந்தை தாய் மனம் நொந்து உருக்கத்தோடு தனியனை கெஞ்சி கொஞ்சி எதிர்ப்பு செய்வர். பந்து சுற்றம் பயமுறுத்தி எதிர்த்து நிற்பர். பகுத்தறிவால் திறமையுடன் விளைவை காண்பீர். மகரிஷி ஞானாசிரியர்கள் பொறுப்போடு எப்படி செயல்பட வேண்டும் என்று கூறியபடி வாரம் வாரம் நிகழ்ச்சிகளில் எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி இணைந்து கொள்ளும் வேதாத்திரிய அன்பர்களான உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் கனடா ஸ்கை யோகா மன்றம் வரவேற்கிறது. ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் பாகம் 29 இணைய வாயிலாக எமக்கு இதை வழங்க இருப்பவர் முதுநிலை பேராசிரியர் வே பழனிச்சாமி ஐயா அவர்கள். பழனிச்சாமி ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு முனைந்த பொழுது எனக்கு ஞானக்களஞ்சியத்தில் வேதாத்ரி மகர்ஷி குறிப்பிட்ட வரிகள்தான் நினைவுக்கு வந்தது. எண்ணு சொல் செய் எல்லோர்க்கும் நன்மை தர, எண்ணும்படி செய் செய்யும்படி எண்ணு. எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாயிரு. வேதாத்ரி மகர்ஷி வேதாத்திரியத்தை எம்மை போன்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக, தெளிவாக விளங்க வைப்பதற்காக எமக்கு கிடைத்த வேதாத்திரிய பேராசிரியர்கள் பலருள் முன்னிலையில் வகிக்கும் சிலர் ஒருவர் முதுநிலை பேராசிரியர் வே பழனிச்சாமி ஐயா அவர்கள். வாரந்தோறும் எம்முடைய நிகழ்ச்சிகளில், கனடா ஸ்கை யோகா மன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல தலைப்புகளில் சிறப்பான ஆழமான கருத்துக்களை சிறப்பு சிந்தனை உரைகளாக வழங்கி வந்திருக்கிறார். இன்றும் ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் பாகம் 29 இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஐயாவை இப்பொழுது அழைக்கிறோம். ஐயா பழனிச்சாமி ஐயா, நீங்கள் நிகழ்ச்சியை, எங்களுடைய சிந்தனை உரையை ஆரம்பிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞானக்களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு மேலும் 1-2 கவிகளுடைய விளக்கத்தை பார்ப்போம். இறை உணர் அறிவு. ஓர் அறிவு முதலாய் 6 அறிவு பெற்ற உறவு கருத்தொடர் மூலம் நீடித்து ஓங்கி சீரறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம் சிறப்படைந்து சிந்தனையாய் உணர்ந்த போது பேரறிவாய் இறை உணரும் பேறு பெற்றோம். பிறப்பு இறப்பெனும் சூழலை கடக்க ஏற்ற நேரறிவு வாழ்வில் நல் ஒளியாய் ஆற்ற நினைந்து நினைந்து அகமகிழும் நிறைவில் உள்ளோம். இறை உணர் அறிவு. அறிவு அறியும் திறன் வாய்ந்தது என்பது பொதுவான கருத்தாக இருந்தாலும்
அறிவே அறிகின்ற திறம் பெறுவதற்கு பரிணாமத்திலே குறிப்பிட்ட இடத்தை அடைகின்ற வரைக்கும் அதற்கு அறியும் திறன் இல்லை. அதனால்தான் சுத்த வெளி என்பது தன்னைத்தான் உணர முடியாத பேராற்றல் என்று சொல்வார்கள். அது உணர்கின்ற நிலை என்பது ஜீவகாந்தம் என்ற 8 முதல் 13 அலைவேகம் உள்ள ஒரு பரிணாம மாற்றம் நிகழ்கின்ற போதுதான் அது உணர்கின்ற திறமையே பெறுகிறது பரமாத்மாவாக. பிறகு அதிலிருந்து ஒரு ஜீவாந்த துகள் பின்னப்பட்டு அது உயிராக மலர்ச்சி பெற்றதுதான் நுண் உயிர் என்ற முதல் பரிணாமம். அதனுடைய இறுதி மலர்ச்சி மனித இனம். மனிதன்தான் இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரே ஜீவன். அதனால் இந்த 6வது அறிவை மறைபொருள் அறிவு என்றும் மெய் உணர் அறிவு என்றும் நம்முடைய சித்தர் பெருமக்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லோருமே இதை சிறப்பித்திருக்கின்றார்கள். அதன் தொடரிலே மகர்ஷி அவர்கள் இறை உணர் அறிவு என்கிறார். இறைவனையே உணரத்தக்க சர்வ வல்லமை மிக்க அறிவு மனிதனிலே பரிணமித்த 6ஆம் அறிவு, மெய்யுணர் அறிவு. ஓர் அறிவு முதல் 6 அறிவு பெற்ற உறவு கருத்தொடர் மூலம் நீடித்து ஓங்கி. இந்த தொடர் எப்படி நிகழ்ந்து கொண்டே போகிறது? எங்கேயாவது ஒன்று விடுபட்டு போயிருக்கிறதா? முதல் தோன்றிய நுண் உயிர், அதனுடைய தொடர் பயணம் மனிதனாக வந்த பிறகும் முடிந்து போனதா என்றால் இல்லை. மனிதர்களுடைய செயலுக்கு தக்க விளைவு என்ற கூறுதல் அறமாக அந்த இறைநிலையின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும் என்று சொல்வார்கள். அதுபோல் இறைவனின் பயணம் முடிவு பெறாத ஒரு தொடர் பயணம். இதில் உணரக்கூடிய சிறப்பு எப்படி, எங்கே வந்தது? இறைவனையே 2 நிலைகளிலே நாம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கடவுள் என்றாலும் இறைவன் என்றாலும் ஒரே பொருளாகத்தான் நாம் பயன் கொள்கின்றோம். ஆனால் சில மகான்களை இதை தெளிவாக பிரித்து விளக்கியிருக்கின்றார்கள். அதுல முதலாம் அவர் வேதவியாசர். அவர்தான் இறைநிலை என்பது தன்னைத்தான் உணர முடியாத ஒன்று என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். அந்த மகாபாரதத்தை தமிழ் படுத்தியவர் வில்லிபுத்திர ஆழ்வார். அவர் ஒரு கட்டத்தில் ஒரு கவியில் என்ன சொல்றார்? உன்னை நீதான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு, கலைந்திடுவல் யான் என்று சகாதேவன் ஒரு என்ன சொல்லுவது, ஒரு சேலஞ்ச், இறைவனோடு ஒரு மல்லு கட்டியதாக ஒரு கருத்து வரும். அப்போ உன்னை நீ தான் உணரா நின் வடிவம், கிருஷ்ண பரமாத்மா என்ற இந்த வடிவம் அல்ல, இது உணரக்கூடிய என்னை போன்ற மனித வடிவிலே உள்ள தெய்வம் பரமாத்மா. இந்த பரமாத்மாவுக்கு மூலம் ஆதி சிவம் என்ற சுத்த வேலை. அது தன்னை அறிய முடியாது. அந்த தன்னை அறிய முடியாத பேரறிவாகிய அந்த ஆதி சிவம் தான் கிருஷ்ண பரமாத்மாவாக இயங்குகின்ற உனக்கு மூலம். எனவே அந்த மூலத்தை காட்டு, நான் பற்றி விடுவேன் என்று சொல்றாங்க. அதற்கு அடுத்து இறைநிலை பற்றி பேசிய மகான் மகர்ஷி அவர்கள். அப்ப இறைவனை பற்றி ஒரு விளக்கம் வந்த போது அமெரிக்காவில் ஒரு நண்பர் கேட்டாராம், சாம்ஜி, டஸ் காட் ஹேஸ் சென்ஸ்?
இறைவனுக்கு உணர்வு உண்டா? மகரிஷி சொன்னா ஹி இஸ் நான் சென்ஸ் என்றார். நான் சென்ஸ், அதாவது சென்ஸ்லெஸ், உணர முடியாதது நான் சென்ஸ். எனவே வேதவியாசர் உணர்ந்த அதே கருத்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களும் உணர்ந்து இறைவனை 2 நிலைகளிலே பிரிக்கிறார்கள். ஒன்று உணராத தெய்வம், இன்னொன்று உணரக்கூடிய பரமாத்மா. அப்ப ஆத்மா என்ற சொல்லு சென்சிங் ஃபேக்கல்டி, உணர்கின்ற தரத்தை குறிப்பிடுவதுதான் ஆன்மா என்ற சொல். அப்ப எங்கும் நிறைந்த மையம் இல்லாத, உடல் இல்லாத ஒன்று பரம் ஆத்மா. அதுவே சுத்தவெளியிலிருந்து பின்னப்பட்ட இறைத்துகள் போல இந்த ஜீவகாந்த வெளியிலிருந்து பின்னப்பட்ட ஒன்று, அது நுண் உயிராக பரிணமிக்கிறது. இப்ப இந்த ஜீவகாந்தம் உருவாவதற்கும் நுண் உயிர் உருவாவதற்கும் சில காரணங்கள் உண்டு. ஜீவகாந்தம் உருவானதற்கான காரணத்தை விஞ்ஞானம் பேசவில்லை. ஆனால் உயிர் உருவாவதற்கான காரணத்தை விஞ்ஞானம் பேசுகிறது. இப்ப முதலிலே இந்த ஜீவகாந்தம் என்ற சிறப்பு எப்படி வந்தது? பஞ்சபூதங்கள், வான்காந்தம், இது பிரபஞ்ச தன்மாற்றம் வரலாறு. பஞ்சபூதங்கள் நிறைந்த இந்த உலகிலே, இந்த பூமி என்ற உருண்டையிலே எப்படி ஜீவன் என்ற இனம் தோன்றியது? சில பேர் ஒரு கேள்வி எழுப்புவது உண்டு, மகர்ஷிட்டே சில பேர் கேட்டிருக்கிறாங்க, சாமிஜி வேற எங்கேயாவது ஒரு சூரிய குடும்பத்திலே ஜீவன்கள் உண்டா என்று கேட்பாங்க. இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். எங்கே நம்முடைய சூரிய குடும்பத்தை போன்ற அமைப்பு இருக்கிறதோ, இருந்தால் அங்கே ஜீவன் இருக்கலாம், இல்லை என்றால் இருக்க முடியாது. அப்படி அமைந்த சிறப்புகள் என்ன என்றால் 3 சிறப்புகள் தான் இந்த வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறியதற்கு காரணம். அதை நம்ம இயல்பாக மனித உடலை வைத்தே அதை புரிந்து கொள்ளலாம். எப்படி அது சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை சயின்டிபிக்கல் ப்ரூஃப் என்று இல்லைன்னா கூட லாஜிக்கல் ப்ரூஃப் இருக்கணும். ஒரு அனுமானத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அப்படி இந்த லாஜிக்கல் ப்ரூஃப் என்று பார்க்கிற போது இந்த வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறியதற்கு முதற் காரணமே 27 நட்சத்திர தொகுதிகள். அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? அதுக்கான சான்று கருத்துக்கள் என்ன என்றால், இப்போ நம்முடைய மனித இனம் பிறப்பெடுத்துக் கொள்ளுங்களேன். அதில் குறிப்பாக பிரம்மாவின் படைத்தல் தொழில் சொல்றாங்க இல்லையா இதிகாசங்களிலே, அது போல இந்த பிறப்புக்கு பொறுப்பெடுத்தது பெண்மை. அப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்து 13 வயது முடிந்து 14வது வயதிலே உடல் ரீதியான பக்குவம் அடைகிறது. பிறகு அது 40 ஆண்டுகள் வரைக்கும் பொதுவாக மகப்பேறுக்கான வாய்ப்பில் உள்ள காலகட்டம். அப்ப 40 வயதிலே 13ஐ கழித்து விட்டோம் என்று சொன்னால் 27 ஆண்டுகள். அப்ப ஆண்டுக்கு ஒரு குழந்தை வீதம் போட்டோம் என்று சொன்னால் 27 குழந்தைகளை பெறக்கூடிய திறம் ஒரு கருப்பைக்கு உண்டு என்ற கருத்தை கிருஷ்ண பரமாத்மாவுடைய நண்பர் குசேலன், அவருக்கு 27 குழந்தைகள் என்ற கருத்து உண்டு. மருத்துவத்துறையிலே ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னா, ஒரு பெண் 20 குழந்தைகளை பெற்றிருக்கிறதாக மருத்துவத்துறையிலே ஒரு பதிவு உண்டு, சான்று உண்டு. இதை கண்ணாசுடைய பாடலிலே கூட வேடிக்கையான பாட்டு தான், ஆனால் அவருடைய அர்த்தத்தை சிந்திக்கிற போது
ரொம்ப வியப்பா இருக்கும். வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன், இப்ப வயசு 26 ஆச்சுன்னு ஒரு பாட்டு. இது கேட்டு சிரித்த காலம் உண்டு. சிந்திக்கின்ற போதுதான் கண்ணதாசன் ஒரு கருத்து சொல்லுவார். என்னுடைய வார்த்தைகள் சில சமயம் பொய்யாகலாம், ஆனா என்னுடைய கவிகளோ பாடலோ பொய் சொல்லாது அப்படிம்பார். அது மாதிரி இதுல என்ன கருத்து இருக்கு பாருங்களேன். வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன், இப்போ வயசு 26 ஆச்சுன்னா எப்படி பெற முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது, இதுல யாருக்குன்னு ஒரு சொல்லலை. 26 வயசு யாருக்குன்னு சொல்ல, அம்மாவுக்கா குழந்தைக்கான்னு சொல்லலையே. அப்போ ஒவ்வொரு குழந்தையாக பெற்று வந்தால் இந்த தாய் 27வது குழந்தையை பிரசவிக்கின்ற போது முதல் குழந்தைக்கு வயசு 26 தானே. அப்படி வேடிக்கையிலேயே ஒரு கருத்தை, இயற்கை ரகசியத்தை வைத்தார் கண்ணதாசன். அப்படி 27 குழந்தைகளாச்சா. இரண்டாவது, ஒரு ஆரோக்கியமான கருப்பை என்றால் 27 நாள் முடிந்து 28ஆம் நாள் விளக்காகும். இரண்டாவது சான்று. மூன்றாவது, அந்த கரு, அந்த முட்டை கருவானால் எந்த நட்சத்திரத்துல அது கருவாகிறதோ அதிலிருந்து 10 சுற்று முடியும். 27 × 10 270 நாள். 75-80 நாட்களுக்குள்ள பிரசவமாகும். அது ஏன் 10 நாள் தொக்கி நிக்குது என்றால், வானியல் சாஸ்திரங்களிலே ஒரு குறிப்பு உண்டு. ஒரு காலகட்டத்தில் முன்னாளிலே 28 தொகுதி இருந்ததாகவும், அதுல ஒரு தொகுதி மிக குறைந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்ததுனால காலப்போக்கில் அது பிரிந்து பக்கத்தில் இருந்த நட்சத்திரங்களோடு இணைந்து கொண்டது என்ற ஒரு கருத்து இருக்கு. அதனால் அதனுடைய தாக்கம் 27+ என்று அமைந்ததாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு குறிப்பு இருக்கு. இப்படி நட்சத்திரங்கள் 27, அது 10 சுற்று முடிக்கிற போது இந்த கருவான குழந்தைக்கு பிரசவ நேரம் வந்து விடுகிறது. மூன்றாவது சான்றாச்சுங்களா. நான்காவது சான்று, பீட்டா ஃப்ரீக்வன்சி என்று சொல்கிறோம் இல்லையா, ஜீவாத்மாவுடைய இயக்க நிலை, பதிவு நிலை. இது 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அப்ப 40லே 13 கழித்து விட்டால் இங்கேயும் 27 எண்கள். எனவே இந்த 4 சான்றுகளை மையமாக கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால், நட்சத்திரங்கள் தான் முதற் காரணம் ஜீவாந்தம் தோன்றுவதற்கு. அடுத்த காரணி என்ன என்றால், நாம் வாழ்கின்ற இந்த சூரிய குடும்பம், இதுல விஞ்ஞானபூர்வமாகவும் ஒவ்வொரு தாதுவுக்கும் காரணத்தை சொல்றாங்க, ஒரு கிரகம் என்று. மகரிஷி அவர்களும் பஞ்சபத நவர தவத்தை ஏற்றுகின்ற போது ஒவ்வொரு கோளிலிருந்தும் வருகின்ற அலைகளுக்கு என்ன மாதிரியான தாதுக்கள் உருவாக்கும். அப்போ சூரியனுடைய அலைகள் எலும்பு போன்ற தாதுவை உருவாக்கும். அடுத்து உள்ள புதன், அது பச்சையம், குளோரோஃபில் உருவாக்கக்கூடிய திறம் உண்டு அந்த அலைகளுக்கு. அடுத்தது சுக்கிரன், சுக்கிலம். ஒன்றிலிருந்து ஒன்றாக சந்ததி உருவாக்கக்கூடிய ஆற்றல் சுக்கிரனிலே உண்டு. அடுத்து மூன்றாவது கோள் பூமி. இதுல பஞ்சபூத சேர்க்கை. முதலிலே இது நீர்க்கோளமாக இருந்தது தானே, காற்றுக்கோளம், பிறகு நீர்க்கோளம், பிறகு பஞ்சபூதம் இணைந்த கோளாக மாறிய நிலையிலே, அதிலேயும் எந்த காலகட்டத்திலே இந்த பூமியிலே ஜீவன் தோன்றுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது என்கின்ற போது, வேறு எங்குமே சொல்லப்படாத, விஞ்ஞானமும் பேசாத ஒரு கருத்தை மகரிஷி சொல்லுகின்ற கருத்து தெய்வீக விகிதாச்சாரம். பஞ்சபூதங்களின் தெய்வீக விகிதாச்சாரம். ஏன் அந்த வார்த்தையை பாருங்களேன், மகான்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் எல்லாமே
தெய்வீகமானவை. அதுக்குள்ள சரியான பொருள் அமைந்திருக்கும். ஏன் தெய்வீக விகிதாச்சாரம் என்றால், தெய்வத்தை அறிவதற்கே ஜீவன் தான் அடிப்படை. அப்படி தோன்றிய முதல் ஜீவன் நுண்ணுயிர், முடிந்த ஜீவன் மனிதன். அதனால் இறை உணர்வை பெறுவதற்கு தெய்வீகத்தை அறியக்கூடிய அந்த தன்மை உருவானது பஞ்சபூதங்கள் ஒரு விகிதாச்சாரத்திலே அமைந்த நிலை. அதனால் அதை பஞ்சபூதத்தின் தெய்வீக விகிதாச்சாரம் என்றார். இப்போ 27 நட்சத்திர தொகுதிகள், நவக்கோள்கள், இல்ல பூமியில சந்திரன், அது ரத்தத்தோடு தொடர்புடையது, மனதோடு தொடர்புடையது. செவ்வாய் இதுவும் ரத்தத்தோடு தொடர்புடையது என்றாலும் RH ஃபேக்டர் பிளஸ் மைனஸ் ஏபிசி, ஏபி ஓவா, ஏஏபி ஓ இப்படி பிரிக்கக்கூடியது எல்லாமே செவ்வாயினுடைய ஆற்றல். குரு மூளை நரம்புகளை உருவாக்கக்கூடியது. சனி ஒட்டுமொத்த உடலிலே சத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கும் உணர்வுகளை பரிமாறுவதற்கும் தேவையான நரம்பு மண்டலத்தை சனியுடைய ஆற்றல் உருவாக்கியது. பிறகு எண்ணம் ஒன்று வரணும் இல்லையா, செயல்கள். அதில் ராகு கேது என்ற அலைகள். அப்போ இந்த மனதை, அனுபவங்களை மேன்மைப்படுத்துவது கேது என்றும், உடல் சார்ந்த வகையிலே எல்லைப்படுத்துவது ராகு என்றும், 2 தன்மைகள் ராகு கேதிலிருந்து வந்தது. இப்படி 3 அமைப்புகள், நட்சத்திர தொகுதிகள், நவக்கோள்கள், பஞ்சபூதங்களின் தெய்வீக விகிதாச்சாரம். இந்த 3ம் இணைகின்ற போதுதான் வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறுகிறது. இறை துகள் ஜீவாந்த துகளாக மாறுகிறது. அதனால் அந்த ஜீவாந்த களம், அதாவது பரமாத்மா என்ற உணரக்கூடிய நிலை, இதுல இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, இந்த ஜீவாந்தத்தோட லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைந்தால் ஜீவன் உருவாகும். இது விஞ்ஞானியை போய் நம்ம இன்டர்வியூ பண்ண அவசியம் இல்லை. மனித இனத்திலேயே ஒரு குழந்தை பிறப்பதற்கான நிகழ்வுல இயல்பான வெப்பத்தை காட்டிலும் சற்று அதிகமான வெப்பம் உருவாகும். ஸோ இது கனல். அதனோடு வெளிப்படுகின்ற நிலை, அது திரவமாக வெளிப்பட்டு கருமுட்டையோடு இணைக்கிறது. இந்த வெப்பத்தன்மை அதிகமாவதும் நீர்த்தன்மை சேர்ந்தது தானே ஜீவன் உருவாருக்கு காரணம். அப்போ இது நுண்ணுயிரை தொடங்கிய பரிணாம விதி மனிதன் வரைக்கும் தொடர்கிறது, மாற்றம் இல்லை. அப்போ இதைத்தான் விஞ்ஞானம் சொல்கிறது, இந்த பூமியில லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் சேர்ந்தால் அங்கே நுண் உயிர்கள் உருவாகும். இது இன்னொரு வகையும் பார்க்கலாம். நல்ல வெயில் காலம், இது முடிந்து மழை பெய்தது, அல்லது வெயிலிலேயே ஒரு மழை பெய்துன்னு வச்சுங்களேன், உடனே காற்றிலே புது புது நுண் உயிர்கள் உருவாகும், வைரஸ். அப்போ அது சுவாசிக்கிற காற்றோடு கலந்து யார் உடல் பலவீனமாக இருக்கிறதோ அவரிடத்துல வைரல் ஃபீவர் உருவாக்கிவிடும். அப்போ இந்த வைரஸ் எங்கிருந்து வந்தது? மழை பெய்கின்ற போது இயற்கை இந்த வெப்பம், இந்த குளிர்ச்சி இணைந்த நிலையிலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு ஜீவன் உருவாகிறது. ஸோ இப்படி பரமாத்மா என்ற ஜீவாந்த கலமே வெப்பமும் நீர்த்தன்மையும் சேர்ந்ததுனால அது தனித்த நுண் உயிர்களாக தோன்றி, எப்படி இறைத்துகள் தோன்றி பஞ்சபூதங்களாச்சோ அதே போல ஜீவாந்த துகள் தோன்றி 5 அறிவு விலங்குகள் பறவைகள் வரைக்கும் நிறைய பெற்றது. இப்போ மனிதன் ஏன் வந்தான் என்பது அடுத்த ஒரு கேள்வி. இறைவன் ஒரு அறிவாக ஏன் வந்தான்? இதுல இன்னும் ஒரு காரணம், இறைவனை அறியக்கூடிய நிலைக்கு வந்தது என்பது ஒரு காரணம். இறைவனே
ஆறாம் அறிவாக வந்ததுன்னு சொன்னா, அந்த மூல அறிவு எழுச்சி பெற்ற பரிணாமத்திலே பஞ்சபூதங்கள், பஞ்சதன் மாத்திரை, அவற்றுக்கு ஏற்ப 5 அறிவுடைய ஜீவராசிகள், 5 புலன்கள். அப்ப அந்த அறிவு அங்கே இருக்குல்ல. தன்மாற்றத்திற்கு பஞ்சபூதம், பஞ்ச ஜீவன்கள். அப்ப அறிவுடைய இயல்பு நிலை. அப்போ அந்த அறிவு தன்னை அறியக்கூடிய வகையில அறிவே எழுச்சி பெற்ற ஒரு நிலைதான், முழுமை பெற்ற நிலைதான் ஆறாம் அறிவு, மெய்யுணர் அறிவு. அப்ப மனிதனாக வந்ததற்கு காரணம் என்ன என்றால், அறிவே அறிவை அறிகின்ற திறம் மனித நிலைத்தான் உண்டு. இறைவனை அறியக்கூடிய ஜீவன் மனிதன் மட்டும்தான். இப்படி இறை உணர் அறிவின் பயணம் இது. ஓர் அறிவு முதலாய் ஆறறிவு பெற்ற உறவு. இதுல எப்படி இந்த பயணம் வருகிறது என்றால், இந்த புல் பூண்டு என்றெல்லாம் சொல்வார்களே, புல் என்பது விதையின்றி முளைப்பது. பஞ்சபூதங்களை மையம் கொண்டு விதையின்றியே கருவன்றியே நின்று தான் கருவாகும். இதனுடைய அதே தன்மை புல்லுல இருக்கும். அது மட்டுமல்ல, அப்படியே வேரோடி கொண்டே போகுமே தொடர்ந்து. அப்ப எப்படி சுத்த வெளியிலிருந்து தோன்றிய இறை துகள் எல்லாமாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல் விதையின்றி கருவின்றி முளைக்கின்ற புல் அது தொடர்ந்து பறந்து கொண்டே போகும். ஆள் போல் வேரோடி அருகு போல் வேரோடின்னு சொல்லுவாங்களே, ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடின்னு சொல்லுவாங்க. ஆலமரம் விழுதுகள் வரைக்கும் தழைத்து கொண்டே போகும். அதுபோல் அருகம்புல் அது பரவி கொண்டே போகும். அடுத்தது பூண்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது கிளவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு பல், அதெல்லாம் தொகுப்பா ஒரு பூண்டுன்னு சொல்றோம். அதுல ஒரு பல் எடுத்து விதைத்தாலே அதிலிருந்து பூண்டு முளைக்கும். அப்ப ஒன்றில் இருந்து ஒன்று, இது பூண்டு. தன்னிலே இருந்து இன்னொன்றை வெளிப்படுத்துவது வாழை. அதுக்கு விதையும் கிடையாது, எதை எடுத்து வைக்கவும் முடியாது. அப்ப தான் மடிவதற்குள் தன்னுடைய சந்ததி என்று ஒன்றை உருவாக்கிவிடும். இப்படி விதை இன்றி தன்னிலிருந்து இன்னொன்று, தனக்குள்ள இன்னொன்று என்ற வகையிலே அந்த வாழையின் தன்மை தான் ஜீவன்களிலே கருப்பையோடு வந்ததுக்கு காரணம். அதுவே மனிதனிலே தனக்குள்ளாக குழந்தை வளர்க்கக்கூடிய தன்மை. இப்படி எல்லாமே ஜீவனுடைய அனுபவங்கள் எப்படி தொடர்ந்து வருகிறது, எப்படி தொடர்ந்து வருகிறது. இதற்கு காரணம் என்ன? நேற்றொரு தோற்றம், என்றொரு மாற்றம். பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்னா புரியாது. கவிஞர் வாலியுடைய அருமையான பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. நேற்றொரு தோற்றம், இன்றொரு மாற்றம். பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்னா புரியாது. இப்போ ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவர் சில சேஷ்டைகளை செய்யறார். பார்க்குறவங்க என்ன சேஷ்டை, குரங்கு சேஷ்டை பண்றான் பார் அப்படின்றோம். அவனுக்குள்ள குரங்கு எப்படி வந்தது? மனுஷன் தானே. அப்போ இங்கே மனிதனாக நின்று கொண்டு இவன் எப்படி குரங்கு மாதிரி செய்யறான் அப்படின்னு கேட்டா பதில் கிடைக்காது. நேற்றொரு தோற்றம் குரங்காக, இன்றொரு மாற்றம் மனிதனாக. பார்த்தால் பார்வைக்கு மனுஷன் மட்டும்தான் தெரியுது, குரங்கு தெரியல. ஆனா பண்ற சேஷ்டைகளை பார்க்கிற போது, தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வருகின்ற போது, கருவழியாக எல்லா ஜீவராசிகளின் அனுபவங்களும் பதிந்திருப்பதனால் ஒரு மனிதன் எல்லா வேலையும் செய்யலாம். யோகாசனம் செய்யறோம் இல்லையா, அதுல வெட்டுக்கிளி போன்ற சின்ன ஜீவனிலிருந்து தனுர் என்ற சில வில் உட்பட கடைசியில சிரசு என்ற ஆசனம், சிரசாசனம் வரைக்கும் எல்லாம் விலங்குகள், பறவைகள், சில கருவிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் யோகாசனத்தினுடைய வேறு வேறு
அபியாசங்கள். அப்ப எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை மனிதனுக்கு இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் பரிணாமத்திலே சுத்தவெளியிலிருந்து வந்த வரலாறு. இதுல ஒரு கண்ணி கூட விடுபட்டு போகல. நம்முடைய அறிவுக்கு, நினைவுக்கு அல்லது பதிவுகளின் வெளிப்பாடு என்பது குறைந்தபட்சம் 7 தலைமுறை. ஆனால் மொத்த பதிவின் தாக்கம் எவ்வளவு என்று சொன்னால் இன்ஃபினைட். துவக்கத்திலிருந்து இந்த வினாடி வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு மனிதனின் கருமையத்திலும் இருக்கும். ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அ சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஒவ்வொரு மனிதனின் கருமையமும் ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. அதாவது சாமி சொல்லுவாங்க, அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். அது அத்வைதா. அதனால இந்த கரு என்பது தொடர்ந்து ஒன்றை பதிந்து பிரதிபலித்து அப்ப பதிவது ஈர்ப்பு ஆற்றல், காந்தத்தின் ஒரு தன்மை ஈர்ப்பு. பிரதிபலித்தல் வெளிப்படுத்துகின்ற ஆற்றல், காந்தத்தின் மறுபக்கம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப காந்த ஆற்றல் இருப்பதனால்தான் எல்லா செயல்களையும் அனுபவங்களையும் நுண் அதிர்வுகளாக ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி காத்து காலத்தில் மலர்த்துகின்ற ஒரு தெய்வீக நீதிமன்றம் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கருமையமாக அமைந்திருக்கிறது. ஸோ இதை புரிந்து கொண்டால்தான் ஏன் மனிதன் இறைவனை தேடுகிறான் என்பது புரியும். அப்ப வந்த மூலத்தை மீண்டும் அடைவது, அதனால்தான் இறைவனுடைய பயணம், தி ஜர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம். இப்படி வந்த பயணம் மீண்டும் இறைவனை தொடுகின்ற வரைக்கும், அடைகின்ற வரைக்கும் அது முழுமை பெறுவது இல்லை, நிறைவு பெறுவதும் இல்லை. அப்ப வாழ்ந்தோம் என்ற நிறைவு எப்போ வரும்? எவ்வளவு உயர் பதவி வகித்தாலும் எவ்வளவு செல்வத்தை சேர்த்தாலும் போதும்னு மனசு சொல்லாது. அதுதான் அதனுடைய இயல்பு. ஏன் அப்படி இருக்கிறது என்றால் அறிவுக்கும் எல்லை இல்லை. அறிவோடு கலந்த அனுபவங்கள் தான் என் மனசு. ஆனா மனதுக்கும் எல்லை இல்லை. அப்ப எல்லையில்லாத மனம் எல்லையில்லாத அறிவோடு கலந்து விட்டால் அதன் பயணம் நிறைவு பெற்றுவிடும். அதுக்கு மேல் ஓடாது, அதற்கு மேல் எதையும் கேட்காது. அப்போ கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். மகர்ஷி இத்தனை கேள்வி இத்தனை பதில் கிடைத்ததுன்னு சொன்னா எப்படி கிடைத்தது? துரியாதீதம், இறை உணர்வு. அந்த நிலை இருக்கின்ற போது கேட்க நினைக்காத மனம் என்ன கேட்கும்? அந்த இடத்துல மனசு இன்னும் வேற என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எதுவுமே கேட்காது. அப்ப அந்த தெய்வீகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? வாழ்வை உனதாக நீ காண வேண்டும், மனதை மனமாக நீ காண வேண்டும். வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும், மனதை மனமாக நீ காண வேண்டும். அடுத்தவங்களை பார்த்து அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருந்தால் வாழ்க்கை நிறைவு பெறாது. மனதை கட்டுப்படுத்தவில்லை, முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதுவும் நமக்கு நன்மை செய்யாது. எனவே இந்த உச்சத்தை தொட வேண்டும், இறை உணர் அறிவை பயன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தவத்தின் மூலமாக மூலத்தோடு நம்மை இணைத்துவிட வேண்டும். அந்த இடத்துல போய் சேர்வதற்கான மார்க்கம் என்ன என்றால் வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். என் உடல், என் மனம், என் அறிவு, என் ஆத்மா, இதுக்கு நான் தான் வாழ்ந்தாகணும். இதுக்கு நான் தான் பூஜை பண்ணி ஆகணும், இதுக்கு நான் தான் பயிற்சி பண்ணி ஆகணும். எனக்காக வேற யாரும் செய்ய முடியாது. அர்ச்சனை, ஆராதனை, கட்டணம் செலுத்தி ரசீதை பெற்றுக்கொண்டால் அர்ச்சகர் நமக்காக அர்ச்சனை செஞ்சிருவார். ஆனா என் ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் யார் அர்ச்சனை செய்வது? வேற யாரும் செய்ய முடியாது. தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே.
என் ஆத்மாவை நான் தான் சுத்தப்படுத்திக்கணும். அப்ப தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. வேற யாரும் நமக்காக செய்ய முடியாது. எனவே வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். அதுக்கு என்ன பண்றது? மனதை மனமாக நீ காண வேண்டும். அது ஒரு குரங்கு அப்படித்தான் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், தாவிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை நிறைவு பெற முடியுமா? வெற்றி பெற முடியுமா? அதை விட அறிவின் வழி வாழ்ந்து விடுவோம் என்று மனதை வேடிக்கை பார்ப்பதுதான் சாட்சி பாவனை. மனதை வேடிக்கை பார்ப்பதுதான். இந்த குரங்கு எப்படியெல்லாம் தாவுது பார் என்று தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறோமே, அதுதான் சாட்சி பாவனை. இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். கதாபாத்திரங்களும் நாம தான், ஆடியன்ஸும் நாம தான். அப்படி இந்த சாட்சி பாவனையோடு வாழ பழகிவிட்டால் இறைவனர் அறிவை எட்டிவிடலாம். அப்படி எட்டுகின்ற போது இந்த தொடர்ந்து வரக்கூடிய வினைப்பதிவுகள் இதிலே நாம் பெறக்கூடிய அனுபவங்கள் என்ன? அந்த அனுபவத்தின் இறை உணர்வுக்கான படித்தளம் என்ன என்றால், இந்த பதிவுகளின் விளைவு எல்லாமே ஒன்றா சுகமான அனுபவங்கள் அல்லது சோதனையான காலகட்டங்கள். இப்படி இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று மாறி 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 வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தால், இதை கடந்து அமைதி என்பதை எப்படி நாம் அடையாளம் காணப்போகிறோம்? அமைதியின் முழுமை பேரின்பம். அப்போ வாழ்க்கை, அவருடைய உணர்வுகள், அனுபவங்கள் என்பதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா 4 வகைகளில் அமைந்திருக்கிறது இந்த வாழ்க்கை. துன்பத்தை தவிர்த்து, இன்பத்தை துய்த்து, அமைதியில் லயித்து, பேரின்பத்தில் திளைப்பது வாழ்க்கை. இதுதான் ஒரு முழுமையான வெற்றிகரமான இறை உணர்வு பெற்ற வாழ்க்கை. இதற்கு மேல் எதுவுமே கேட்காது இந்த மனசும் உடம்பும். அந்த உச்சத்தை தொடாமல் இன்பம் துன்பம் என்று 2க்குள்ளேயே மாறி மாறி அலல்பட்டு கொண்டிருந்தால் அமைதியும் அடையாளம் காண முடியாது, பேரின்பத்தையும் சந்திக்க முடியாது. அப்போ எவ்வளவு பெற்றிருந்தாலும் இந்த வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கை, ஒரு செல்லா காசு வாழ்க்கை. இது செல்லா காசு வாழ்க்கை. ஏன்னா இப்போ எல்லா நாடுகளும் கரன்சியை பயன்படுத்துறோம். அது எல்லாமே காகிதத்தால் அல்லது உலோகமே வச்சுக்கங்களேன். 2 பக்கம் அச்சாக்கி இருக்கும். ஒரு பக்கம் அச்சானா செல்லுபடி ஆகுமா? அது பிரீமியம் கரன்சி, பிரீமியம் நோட்டுன்னு எடுத்து ஒரு அதிசய பொருளாக வச்சுக்கலாமே தவிர அது செல்லுபடி ஆகாது. அதே போல அருள் பொருள் என்பது வாழ்க்கையின் 2 பக்கங்கள். இதுல பொருள் சார்ந்த பக்கத்தை மட்டுமே வாழ்ந்துவிட்டு அருள் சார்ந்த பக்கத்தை திருப்பியே பார்க்கவில்லை என்று சொன்னால் ஒரு பக்க வாழ்க்கைக்கு என்ன பேருங்க? எப்படி ஒரு பக்கம் அச்சான காசு செல்லா காசோ, அதே போல் ஒரு பக்கம் வாழ்ந்து முடிந்த வாழ்க்கை செல்லா காசுதான். அதனால்தான் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாக யாங்கு. பொருளும் அருளும் சேர்ந்ததுதான் வெற்றிகரமான முழுமையான வாழ்க்கை. அதற்கு இந்த பயணத்தை எல்லாம் புரிந்து கொள்ளணும். இன்பம் துன்பம் மட்டுமே வருது, இதுக்கே காரணத்தை தேடவில்லை என்று சொன்னால் அதை கடந்து எப்படி அமைதிக்கு போக முடியும்? எப்படி பேரின்பத்தை எட்ட முடியும்? அப்ப இதை கடந்து போவதற்கு என்ன செய்வது என்றால் புலன் வழி வாழ்க்கை. ஏன்னா இன்பம் துன்பம் என்பது செயல்களுக்கு விளைவுதான், பதிவுகளுக்கு விளைவுதான். ஆனா அமைதி என்பது செயலற்று இருப்பதன் விளைவு. அப்போ கீதை என்ன சொல்கிறது? ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன். செயல் செய்வதிலே பற்றற்று இருப்பது, பற்றற்ற நிலையிலே செயல் செய்வது, அவ்வளவுதான்.
செயல் செய்வதிலே பற்றற்று இருப்பது, பற்றற்ற நிலையிலே செயல் செய்வது. இதுதான் வாழ்க்கையுடைய அடிப்படை சாரம். அப்ப இந்த நிலையிலே வாழ்க்கை பழகிவிட்டோம் என்று சொன்னால், இன்ப துன்பம் வந்தா போதோ கூட மகிழ்ச்சியிலே மிதந்து போவதோ தோல்வியிலே துவண்டு போவதோ இல்லாமல் இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இந்த சமநிலை வந்துவிடும். அந்த சமநிலை தான் அமைதி நிலை. சிரித்தாலும் கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும். சிரித்தாலும் அழுதாலும் சுகமான அமைதி வரும். அப்ப உணர்ச்சிகளின் எல்லையில் நிற்பது அமைதி. அதுக்கு பிறகு அது கடந்த நிலை பேரின்பம். எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பதிவுகள் புரிந்திருக்கணும். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய அவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. அப்போ பதிவு காந்தம், காந்தத்துக்கு மூலம் ஏகாந்தம், இறைநிலை. இப்படித்தான் பயணத்தை வெற்றி பெற முடியுமே தவிர வேறு சடங்கு சம்பிரதாயங்களை வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. எனவே ஓர் அறிவு முதல் 6 அறிவு பெற்ற உறவு கருத்தொடர் மூலம் நீடித்து ஓங்கி சீர் அறிவு படிப்படியாய் புலன் மூலம் சிறப்படைந்து, இந்த சீர் அறிவு, சீர் என்றால் தெய்வ நீதி, இயக்க ஒழுங்கு, இயற்கை சட்டம் அர்த்தம். அப்ப சீர் அறிவு என்பது தர்மம் சார்ந்த அறிவு, தெய்வ நீதி சார்ந்த செயல்பாடுகள், பயன்பாடுகள். அப்படி சீர் அறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம் சிறப்படைந்து, ஏன்னா புலன்களை தவிர்த்த வாழ்க்கை சாத்தியம் இல்லை. முடியுமா? புலன்களே வாழ்க்கை என்று போய்விட்டால் வெற்றியும் கிடைக்காது. எனவே கள்ள புலன் 5 காலாமணி விளக்கு. மனம் சார்ந்த ஆதிக்கத்திலிருந்து அறிவு சார்ந்த ஆதிக்கத்திற்கு திருப்புகின்ற போது இந்த புலன்களின் பயன்பாட்டிலே அளவு முறை வந்துவிடும். லிமிட்டட் மெத்தடாலஜி. அந்த அளவு முறையோடு பயன்கொள்கின்ற போது புலன்கள் பால்படுவதில்லை, நோய்வாய்ப்படுவதும் இல்லை, பாவங்களும் பிறப்பது இல்லை. அதனால் சீர் அறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம் சிறப்படைந்து சிந்தனையாய் உணர்ந்த போது, எப்போ உணர முடியும்? எதன் மூலம் உணர முடியும்? சிந்தனை செய்வது மனம். அப்ப சிந்தனை செய் மனமே சந்தத மூவாசை சகதில் உழன்றனை சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை ஆதலினால் என்றே அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே. 6 மறை பொருட்களிலே மறைந்திருக்கின்ற காந்த தத்துவம், கந்தன் தத்துவம். எனவே அந்த மறை பொருளை சிந்தனையால் மனதால் உணர்ந்த போது பேரறிவாய் இறை உணரும் பேறு பெற்றோம். பேரறிவாய் இறை உணரும் பேறு பெற்றோம். அப்ப இறைவன் எப்படி இருக்கின்றான் என்றால் பேரியக்க மண்டலம், இவற்றையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற பேரறிவு. ஒரு சிறு ஜீவனை இயக்குவது சிற்றறிவு, இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது பேரறிவு. அப்போ இறைவனுடைய தன்மை என்ன? அனைத்தையும் தன்னுள் அடக்கி அதனதன் இயக்க விதிப்படி இயங்க வைத்துக் கொண்டு நான் செய்கிறேன் என்ற உணர்வும் இல்லாமல் அமைந்திருக்கின்ற ஒரு தூய பரம்பொருள் ஆதிசிவம், சுத்தவெளி பரம்பொருள், அதுவே அல்லாஹ், அதுவே பரமபிதா. அப்படி சிறப்படைந்து சிந்தனையாய் உணர்ந்த போது பேரறிவாய் இறை உணரும் பேறு பெற்றோம். அப்ப மனதை விட்டு விட்டு
வேற எந்த வகையில் இறைவனை அடைய முடியும் சொல்லுங்க? மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கே தேடுவீர்? மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியின் மறுவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் பதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அப்ப மனம்தான் வாகனம். மனமே முருகனின் மயில் வாகனம். மனதை விட்டு விட்டு முருகனை பிடிக்க முடியாது, இறைவனை பற்ற முடியாது. அதனால்தான் தேரு திருவிழாவில் என்ன சொல்றாங்க? ஒரு பக்கம் மனிதன் மனம், நீண்ட வடக்கயிறு, அடுத்த முனையில இறைவனுடைய உற்சவமூர்த்தி, இறைவனை வச்சுங்களேன். தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் காட் அல்மைட்டி என்றார் மகர்ஷி அவர்கள். மனதின் மறுமுனை தெய்வம். அப்போ மனம் என்பது பதிவுகளை சார்ந்து வெளிப்படுகின்ற எண்ணங்கள். அப்ப எங்க வெளிப்படுகிறது? இந்த எண்ணத்திற்கு மனதுக்கு அடித்தளம் ஜீவாத்மா, அதுல உள்ளது பதிவுகள். அதுக்கு உட்பொருள் எங்க? பரமாத்மா. அப்போ பரமாத்மா பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஜீவாத்மா. இந்த அனுபவங்களை நீக்கிவிட்டால், கடந்து விட்டால் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து போகுமே. அதனால் தேர் திருவிழா எதை காட்டுகிறது? இங்கே நின்றுகிட்டு இருந்தா போதாது, இந்த வடக்கயிறை பற்றி கொண்டே போனால் இறைவனிடத்திலே முடிவு பெறும். அதே போல் நமக்குள்ள ஒரு வடக்கயிறு இருக்கிறது, தண்டுவடம். அந்த தண்டுவடத்தின் கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகசிராதாரம், கேட்வே டு காட், பிரம்மரந்தர். அப்ப இந்த தண்டுவடத்தை பற்றி கொண்டு கீழிருந்து மேலே ஏறிவிட்டால், உச்சியை தொட்டு விட்டால் போதும், என் மனதை ஈர்த்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே. இறைவனே நம்மை ஆட்கொள்வான், இயற்கையை நம்மை இணைத்துக் கொள்ளும். அப்ப 8 அலையிலே நாம் நின்று படைவிட்டாலே போதும், 7 முதல் 0 தானாக வந்து சேரும். இதுதான் இறைவனை அறியக்கூடிய ஒரே மார்க்கம். பிறந்த வகையில் இறைவனை உணர முடியும். யார் உணர்ந்தார்கள்? அதனால் பேரறிவாய் இறை உணர்வும் பேரு பெற்றோம். பிறப்பு இறப்பு எனும் சுழலை கடக்க ஏற்ற நேரறிவு வாழ்வில் நல் ஒளியாய் ஆற்ற. பிறப்பு இறப்பு எனும் சுழலை கடக்க. பிறவி கடல், இந்த வாழ்க்கையே பிறவி பெருங்கடல் சொல்லுவாங்க. நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்ப இறைவனை அடைந்தால்தான் பிறவை கடலை கடக்க முடியும். இல்லை என்றால் புனரபி ஜனனம் புனரபி மரணம், சேர்த்து சேர்த்து பொழைக்க வேண்டியதுதான். எங்கே முடிவு? இந்த பிறவை தொடருக்கு முடிவே இருக்காது. அதனால் இறைவனை அடைவது எப்படி அடைய முடியும் என்றால், முதலில் ஆத்மாவை அடையாளம் காணணும். பிறகு இந்த ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து வைக்கணும். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. ராமாயணத்துல இங்க ராமேஸ்வரத்திலிருந்து பறந்து போனாரு ஹனுமன். ஹனுமன்னா யாருங்க? அனுமானம், அசம்ஷன், கருத்துருவம், மனதேசம், மனதேதான் ஹனுமன். அப்ப ஏன் மனசை குரங்கோடு ஒப்பிட்டு வச்சிருக்கிறாங்க? எப்படி கிளைக்கு கிளை தாவாம குரங்கு இடத்துல நிக்குமா, அதே போல் மனம் எண்ணம் விட்டு எண்ணம், ஆசை விட்டு ஆசையை தாவிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கிஷ்கிந்தை என்பது ஒரு பகுதி மட்டுமல்ல, இந்த உலகமே கிஷ்கிந்தை தான். எல்லா மனிதர்களும் குரங்குகள் தான், எண்ணத்திற்கு எண்ணம் தாவுகின்ற குரங்குகள். சரி, இந்த குரங்குல அனுமன் எப்படி விசேஷமானவன் என்றால், இந்த குரங்கு மற்ற குரங்குகளைப் போல கிளை விட்டு கிளை தாவல, ஆத்மாவை தேடிய குரங்கு. சீதை என்ற ஜீவாத்மாவை தேடி பறந்த குரங்கு. சரி, அந்த கருத்து பாருங்க எவ்வளவு அற்புதமா வால்மீகி கொடுத்திருக்கிறார். இலங்கையில போய் எல்லா இடத்திலும் தேடிட்டாரு ஹனுமன், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில சோர்ந்து போய் ஒரு மரத்து மேல வந்து உட்கார்றார்.
அந்த மரம் அசோகவனத்தில் உள்ள ஒரு மரம். மரத்திலே கிளையிலே அமர்ந்தான் அனுமன், கீழே சீதையை கண்டான். துரியத்திலே அமர்ந்தோம், மூலதனத்திலே ஜீவாத்மாவை காணலாம். எவ்வளவு அற்புதமான காட்சி பாருங்க. சரி, இந்த ஜீவாத்மாவை எங்க இணைக்கணும்? பரமாத்மாவோட இணைக்கணும். சரி, என்ன சொல்றாரு? நானே உன்னை தூக்கிட்டு போய் ராமகிட்ட சேர்த்துடவா, என்னால முடியும். விஸ்வரூபம் எடுத்தா எப்படி ராவணன் பேர்த்திட்டு வந்தானோ அதே மாதிரி உன்னையும் பேர்த்திட்டு போய் ராமகிட்ட சேர்த்துடுவேன். அப்ப சீதையை மறுக்கிறார். ஏன் என்றால், ஒரு மனதின் மூலமாக இறைவனை அடைய முடியாது. துரியம் வரைக்கும் தான் நம்மளால பயிற்சி பண்ண முடியும். அதற்கு மேல் இறைவன் தானாகவே நம்ம ஈர்த்து இணைத்துக் கொள்கிறார். என் மனதை ஈர்த்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே. அப்போ இறைவனே நம்மை ஆட்கொள்கிறான். அப்ப ராமன் வந்துதான் என்னை மீட்டு போகணும்னார். நீ தூக்கிட்டு போயிடுவ எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் அது தர்மம் அல்ல. ராமனே வந்து ஆணவத்தை வதம் செய்து என்னை மீட்டு போக வேண்டும். அப்போ இந்த ஜீவாத்மா ஆணவத்திடம் வதைப்பட்டு கிடக்கிறது, அடிமைப்பட்டு கிடக்கிறது. இதை யார் விடுதலை செய்ய முடியும்? என்ன சொல்றாங்க சாமிஜி? சிந்தனையாய் உணர்ந்த போது பேரறிவாய் இறை உணரும் பேறு பெற்றோம். அப்போ 5 புலன்களை அலமுறையோடு பயன் கொண்டு சீரறிவு படிப்படியாய் புலன் மூலம் சிறப்படைந்து சிந்தனையாய் உணர்ந்த போது பேரறிவாய் இறை உணரும். அப்ப இறைவனே தான் நம்மை ஆட்கொள்வானே தவிர நாம போய் இறைவனை பற்ற முடியாது. பூஜ்யத்துக்கு போக முடியுமா? 1 அலைச்சுடைக்கு போக முடியுமா? அப்போ அந்த பாக்கியத்தை யார் கொடுப்பாங்க? அவரவர் கர்மவினை பதிவுகளை மையமாக வைத்துக் கொண்டு இறைவனுடைய அருள் ஆளுமை செய்யும். அவங்கதான் மகான்கள். அதனால் பிறப்பு இறப்பினும் சுழலை எப்போ கடக்கிறோம் என்றால் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியிலே பிறவி தொடர் கடந்து போகிறோம். ஏற்ற நேர் அறிவு வாழ்வில் நல் ஒழியாய் ஆற்ற, அதான் நேர் அறிவு. இப்போ நேர் வழின்னு சொல்றோம் பாருங்க, டைரக்ட் ரூட். பஸ்ல எல்லாம் நேர் வழியும் போட்டிருப்பாங்க, சுத்து வழி இன்னொன்னு அது போட மாட்டாங்க, நேர் வழி மட்டும் தான் போடுவாங்க. இன்னொன்னு குறுக்கு வழி, பைபாஸ். ஒரு இடத்தை தாண்டி அப்படி பைபாஸ் பண்ணி போயிடுறது. இது குறுக்கு வழியும் இல்லை, சுத்து வழியும் இல்லை, இது நேர் வழி. என்னது நேர் என்பது நேர்மையை குறிக்கும். நேர்மை என்பது தர்மம் சார்ந்தது, தெய்வ நீதி சார்ந்தது. எனவே நேர் அறிவு என்பது தெய்வத்தை மதித்து தெய்வ நீதியோடு வாழ்கின்ற அறிவு. அந்த அறம் சார்ந்த அறிவு, நேரறிவு வாழ்வில் நல் ஒளியாய் ஆற்ற. வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இருக்குது. வெளிச்சத்துல களங்கம் உண்டா? கங்கைக்கே களங்கமா? அப்ப என்ன சொல்றாங்க? ஒளி இருக்குது, திருட்டு பசங்களும் ராத்திரியில தான் வேலை பார்க்குறாங்க, சிந்தனையாளர்களும் விஞ்ஞானிகளும் ராத்திரி பகல் வேலை பார்ப்பாங்க. அப்போ திருட்டுத்தனம் பண்ணதுக்கு உதவிய வெளிச்சத்தை களங்கம் சொல்ல முடியாது, ஏன்னா வெளிச்சம்தான். ஆனா விஞ்ஞானிக்கும் மெய்ஞானிக்கும் பயன்பட்டதே விளக்கு, அது சிறப்பிக்கலாம் இல்லையா? எனவே ஒளிதான், ஆனால் அது அறம் சார்கின்ற போது அதுக்கு ஒரு சிறப்பை சேர்க்கிறோம், நல் ஒளியாய். அப்ப நேர் அறிவு வாழ்வில் நல் ஒளியாய் ஆற்ற நினைந்து நினைந்து அகம் மகிழும் நிறைவில் உள்ளேன். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுது, நீங்கிடாத துன்பம் பெருகுது. எப்போ? காதலை நினைச்சா, பிரச்சனை நினைச்சா உள்ளம் வருந்தும். இறைவன் நினைச்சா துன்பம் இல்லாத இன்பம் கிடைக்கும். அப்போ நினைந்து நினைந்து அகம் மகிழ்கின்ற போது நிறைவில் உள்ளோம், எந்த குறையும் இல்லை. உடல் மனம் அறிவு வாழ்க்கை
எதுவுமே நமக்கு குறையாக தெரியாது. சமுதாய பார்வையில குறை இருக்கலாம், நம்முடைய பார்வையில குறைய இருக்காது. ஏன்னா இது உடல் சார்ந்த வாழ்க்கை அல்ல, ஆத்மா சார்ந்த வாழ்க்கை. அதுக்கு என்ன வேணும்? உயிர் வாழ கொஞ்சம் உணவு, இருக்க ஒரு சின்ன இடம், சின்ன சில வசதிகள், அவ்வளவுதான். 10க்கு 10 இடம், அதுக்குள்ளேயே பெட்ரூம், அதுக்குள்ளேயே டாய்லெட், போதும் ஒரு மனுஷனுக்கு பெரிய பங்களா 10க்கு 10. இப்படி அந்த நிறை மனம் பொருள் ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் பெறுவதற்கான ஒரே வழி இறைநிலையோடு கலந்து போவது. ஐயா, அடுத்த கேள்வி. நேரமாச்சு இல்லைங்க ஐயா? நேரமாச்சு இல்லையா? ஆமா ஐயா, நேரமாச்சு. நினைச்சது கொள்ளாங்க ஐயா. 8:35 ஆயிருக்கு. நன்றிகள் ஐயா. நன்றி அம்மா, வாழ்க அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் இறையுணர் அறிவு என்ற ஞானக்களஞ்சிய பாடல்கள் மூலமாக பிறப்பு இறப்பென்ற கடலை சுழலை கடக்க ஏற்ற அறிவை எமக்கு தந்தால் வாழ்வில் அது நல்லொளியாய் திகழ்ந்து நம்மையும் பேரறிவாய் இறை உணர்வை அறியும் பெரு கிடைக்கச் செய்யலாம் என்பதற்கு படிப்படியாக பலவிதமான விளக்கங்களுடன் இன்றைய சிறப்பு சொற்பொழிவை வழங்கிய பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கு நாம் அனைவருமாக ஒரு வாழ்த்து சொல்லிவிடுவோம். அதன் பிறகு கேள்விகளுக்கு செல்லலாம். முதலில் வாழ்த்து சொல்வதற்கு அனைவரும் துளிய நிலையில் இருந்து முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்து விடுவோம். அருள்நிதி பழனிச்சாமி ஐயா அவர்கள் அருள்நிதி பழனிச்சாமி ஐயா அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம். அருள்நிதி பழனிச்சாமி ஐயா அவர்களின் அன்பு குடும்பம். அருள்நிதி பழனிச்சாமி ஐயா அவர்களுடைய வேதாத்திரிய தொண்டு. வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். உங்களுடைய கேள்விகள் அல்லது உங்களுடைய கருத்துக்களை ஐயாவுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அன்மூட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அல்லது கை உயர்த்தினால். ஐயா, நான் ஆரம்பித்து வைக்கிறேன். சொல்லுங்கய்யா. வாழ்வுடன். ஓரறிவிலிருந்து 5 அறிவு விலங்குகள் வரையிலே மனம் என்ற செயற்பாடு விருதாக இல்லாமல் என்னென்ன நமக்கு விதித்திருக்கோ அப்படியே வாழ்ந்து முழுமை பெறுகின்றன. இந்த 6வது அறிவு வந்தபோது மனம் பிறந்து இந்த மனத்தினாலே இந்த பாதை சிக்கலடைகின்றது. இந்த பரிணாம வளர்ச்சியில இயல்பாக நடைபெற்றது. ஆனால் இறைவன் ஏதாவது வழியிலை இதை நெறிப்படுத்த முடியுமா இருந்தால் மனிதருக்கு இறைவன் பெரிய துரோகம் ஆற்றிவிட்ட மாதிரி மனிதரை தந்து அந்த பாதையை சிக்கலாக்கி இந்த பிரச்சனைக்கு காரணமாக அது அமைந்து விட்டது. ஒரு பாதை போட்ட நாயகன் அதை வேலி போட்டு மூடினான். மனம் வேலி தாண்டி போனது. இதில் தர்மம் எங்க என்ன ஆனது என்ன கண்ணதாசன்? ஏங்கய்யா? அதாவது அதுதான் அறிவின் சிறப்பு. ஏன்னா இயற்கை எழுச்சி பெற்ற போதே இறைவனுடைய ஈர்ப்பு தன்மையே மையம் நோக்கி வந்து பிறகு திரும்பிய போது எதிரலையாக மாறுது.
ம்ஹும். இல்லையா? பாசிட்டிவ் ஃபோர்ஸ் தான் நெகட்டிவ் ஃபோர்ஸா மாறுது. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஈர்ப்பு, விலக்கல், நன்மை தீமை என்ற இருமைத்தன்மை அடங்கியிருக்கு. ம்ஹும். இதுல தேர்வு செய்யக்கூடிய அறிவு தான் இறை அறிவு. அது ஈர்ப்பு மட்டுமே உள்ள ஏகாந்த நிலை இறைவன். அப்ப இறைவனோடு ஒன்று விட்டால் இந்த விரிந்து போகக்கூடிய மனசு ஒடுங்கி போகிறது இல்லையா? ம்ஹும். அந்த ஒடுங்கிய நிலையிலே அது தீயதை நினைக்க முடியாது, தீயது தாக்க முடியாது. அதனால தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அப்போ அந்த ஆசை வயப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தப்பணும்னு சொன்னா தவம் ஒன்றுதான் வழி. அதான் சகஜ நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் தவம் செய்வது பயிற்சி. வாழ்க்கையே தவமாக மாறிவிட்டால் அது சகஜ நிஷ்டை. எப்போதும் இறைவனோடவே இறைந்திருக்கக்கூடிய 15-16க்கு மேல மனவேகத்தை உயர்த்தாத அடக்க நிலை. அதில் உடல் சார்ந்த வாழ்க்கை கடமைகளை செய்யலாம். ஆனா உணர்ச்சி வேகம் அதுல வராது. உணர்ச்சி வேகம் இல்லைன்னா பாவப்பதிகளும் வராது. அதனால் தேர்வு செய்வது நம்முடைய அறிவு தான். ஆனா அந்த தேர்வு செய்யற தன்மை ஐந்தறிவு விலங்குகளுக்கு இருக்குதானே ஐயா? சில இல்ல சில இல்ல அது உடல் சார்ந்த உணவை தேர்வு செய்யும், ம்ஹும். இனத்தை தேர்வு செய்து கொள்ளும். ஆனா மெய் மறை பொருளை ஆராயக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய அறிவு அதுக்கு இல்லை. இல்ல. ம். அந்த இடத்துக்கு அந்த மறைப்பொருள் அறிவுக்கு தான் 6ஆம் அறிவு வந்தது. வந்ததுயா. ம். வந்த நோக்கத்தை மறந்துட்டோம். அதான். ஏன்னா நாம் இந்த நோக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பே நீண்ட காலம் விலங்குகள் போல் வாழ்ந்த காலம் மிக நீண்டது இல்லையா? ம்ஹும். அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம் வருஷமா 1 கோடி வருஷமா சொல்றாங்க விஞ்ஞானம். மனித இனம் தோன்றி 20 லட்சம் ஒரு செய்தி, 1 கோடின்னு ஒரு செய்தி. எதுவாக இருந்தாலும் லட்சக்கணக்கான வருஷம் ஆச்சு. இதுல இறைவனை பற்றிய சிந்தனை என்பது ஒரு 7340 வருஷம் தொல்காப்பியம். வேதங்கள் எல்லாமே 3500 ஆண்டுகள். அப்ப இவ்வளவுதானே, 7000 வருஷம் தானே. ம்ஹும். 1 கோடி வருஷத்துல 20 லட்சம் வருஷத்துல நீங்க 7000 கழிச்சீங்கன்னா மிச்சம் போற என்ன வாழ்க்கை இல்லைங்களா? ம்ஹும். ம்ஹும். அதனால நம்ம இடத்துல விலங்கு பதிவு தான் 99% ஆட்டி வைக்கும். Yeah. ஸோ அது வினை பதிவுடைய தாக்கம் குறைந்து வரக்கூடிய தலைமுறை. மகர்ஷியுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அப்படி ஒரு தூய்மையான தலைமுறை வருகின்ற போது அந்த கட்டத்திலே மனசு அதர்மத்தை நோக்கி போகாது. அப்போ இருக்கிற வாழ்க்கையை முடிந்ததை செய்துட்டு நிம்மதியாக வாழ்ந்து போயிடும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த இறை உணர்வுக்கு வர முடியும், உண்மையான ஆன்மீகத்துக்கு வர முடியும். அப்படி என்றால் ஒரு கேள்வி அதுல ம் இப்ப உலகத்துல நடக்கின்ற அட்டூழியங்கள் பெருகிக்கொண்டே போகுது. ம் ஆஹ், அப்ப பார்க்கின்ற போது மொத்த உலகமுமே பிழையான வழியில போய்க்கொண்டிருக்கின்ற போது ம் அந்த இறை என்ன அறிவின் அந்த பயணம் முற்றுப்பெறாமல் ஆஹ், ஸ்தம்பித்து போகின்ற ஒரு தன்மை தான் இருக்க போகுது. அது இருக்கும். வேறு வழி அவரவர்களை உணர்ந்து திருந்துகின்ற போது உண்மையான குரு இடத்துல வந்துடுவாங்க. இல்லை அப்படின்ற போது சமுதாய தாக்கம் தான் அதிகமா இருக்குது. அடுத்தவங்களை பார்த்தானே கத்துக்கிறாங்க. ம். அப்போ தாய் தந்தைக்கும் விவரம் தெரியாது, சமுதாயம் கற்றுக் கொடுப்பது இல்லை அப்படின்னா இப்போ மனிதனுக்கு எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? ஆமாம். நான் இந்த மேக்ரோ லெவல்ல சிந்திச்சு பார்க்குறேன் ஐயா. இந்த அறிவின் பயணம் ம் ஆதி சிவத்திலேருந்து ஆரம்பிச்சு அது நிறைவு பெற வேண்டும் இப்போ. ம் ஆனா அது நிறைவு பெறாமலே நிற்கும் போல இருக்கு.
அதுதான் அடுத்த தேர்ட் வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா நிறைய பெற்றுவிடும். அல்லது கொரோனா மாதிரி இன்னொரு மருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு வைரஸ் வந்ததுன்னா சரியா போயிடும். அப்பொழுது அழிஞ்சு திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் அழிஞ்சுதான் திருந்தோம். சொல்லி திருந்துற கட்டமெல்லாம் போயிடுச்சு. ஆனா அது அறிவு முழுமை பெறாமலே இது இந்த வட்டம் ஆமா திருப்பி ஆமா ஆமா அதுக்குத்தான் வந்து நெகட்டிவ். இப்போ மனிதனுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நெகட்டிவா வந்து வந்து நிக்குது பாருங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தானே. அப்ப இந்த நெகட்டிவ் வேவ்ஸ இறைவனுடைய நெகட்டிவ் வேவ்ஸ் அழித்தல் அது வரும்போது நியூட்ரலைஸ் ஆகி பாசிட்டிவ் ஆயிடும். மிச்சம் அழிந்துதான் உலக சமாதானம் வரும். இப்படியே உலக சமாதானம் வராது. ஸோ இன்னொரு நூற்றாண்டுக்குள்ள உலக சமாதானம் வந்து தேரணும் அப்படின்னா 2 சாய்ஸ் தான். ஒன்று மருந்து கண்டுபிடிக்க முடியாத கிருமி அல்லது உலக யுத்தம். இந்த 2 இல்லைன்னு வச்சுக்கங்களேன், கொடுமையான சாவு தான் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். உணவு கிடைக்காம, தண்ணி கிடைக்காம. அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா சாமி ஒரு கவியில கேட்பாங்க, அணுகுண்டு பார்த்து ஏன் பயப்படுறீங்க? வாழ்க்கையில் இத்தனை கஷ்டத்தை சமாளிச்சு நிக்கிறீங்க, அணுகுண்டு விழுந்தோன்னா ஒரு செகண்ட்ல நீங்க செத்து போறீங்க. அப்போ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு பயப்பட மாட்டேன்றீங்க, அணுகுண்டுக்கு பயப்படுறீங்களேன்னு ஒரு கவியில கேட்கிறாரு. நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க்கை. வாழ்க வளமுடன். வேற யாராவது உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை. நான் இன்னொரு விதண்டாவாத கேள்வி ஒன்று கேட்கிறேன் ஐயா. இப்ப திறனிலிருந்து இறைத்துகள் தோன்றி அந்த பயணத்திலே பஞ்சபூதங்கள் வரையிலே வந்திருக்கு. பஞ்சபூதங்களுக்கு அங்கார எல்லாத்தையுமே பஞ்சபூதங்களை அடக்கி விட்டா அதுக்கு மேலே பரிணாமம் இல்லை. இந்த பஞ்சபூதங்கள் வந்த பின்பு அந்த வான்காந்தத்திலிருந்து ஜீவகாந்தம் தோன்றி அந்த ஜீவகாந்தத்தில அப்ப இந்த ஜீவகாந்தம் என்பது வான்காந்தத்தின் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். வான்காந்தத்திலிருந்து ஜீவகாந்தம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த 27 நட்சத்திர தொகுப்புகளும் 9 கோள்களும் காரணமாக அமைந்தது. அதிന്റെ விளைவுகள் இருக்கு. அதே போல வேற வகையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டு ஜீவகாந்தத்துக்கு பதிலாக இன்னொரு வகையான ஒரு காந்தம் ஒன்று ஏற்பட்டு அந்த காந்தத்திலேயும் ஏதாவது ஒரு பரிமாண வளர்ச்சி வந்திருக்கலாம். வேறு வகையான காந்தம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க ஐயா. இதுலயே இப்போ நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா மூலம், ஆயில்யம், மகம், இன்னொரு நட்சத்திரம். இப்ப இந்த 4 நட்சத்திரமே வந்து ஆன்மீகத்தை சார்ந்த நட்சத்திரங்கள். அதே போல நீங்க சூரிய குடும்பத்தை எடுத்தீங்கன்னா கேது ஞானக்காரகன், குரு அறிவு சார்ந்த வாழ்க்கை இல்லையா? அப்போ நம்முடைய பிறப்புக்கு காரணமான நட்சத்திரங்களும் கோள்களிலேயே இந்த ஒரு குறிப்பிட்ட சிலது வந்து நமக்கு ஆன்மீகத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல, அலைத்தன்மை இருக்குல்ல. அதனால நீங்க சொல்ற மாதிரி இயற்கையிலேயே அந்த தன்மை இருக்கு. இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பு உள்ள ஜீவன்கள் இருக்கு. ஆனா மூலத்துல பிறந்தவங்கெல்லாம் ஞானி ஆயிட்டாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா இது நட்சத்திரம் மட்டுமே இல்லை, நட்சத்திரத்தை நிச்சயிப்பதே வினைப்பதிவுகள் தான். ஸோ அதை பயன்படுத்தி கொண்டா ஞானம் பெற்று விடலாம். பயன்படுத்த தவறுகின்ற போது வாய்ப்பு இழந்து போகும். சரிங்களா ஐயா? நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. அது எப்படி எனக்கே தெரியல. எல்லாரும்
சிரிக்கிற மாதிரி இருக்குமோ இல்லையோ எனக்கு புரியல. ஆனா எனக்கு இது எப்பவுமே இந்த கேள்வி மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த தொடரா அது ஒரு ஞாபகம் வந்ததுனால கேட்கிறேன். இப்ப நாங்கள் வந்து எங்களுடைய இந்த பயணம் வந்து ஆம், நாங்கள் படிப்படியா பேரறிவாய் இறை உணர்வை பெற வேணும் என்றது தான். அப்பதான் எங்களோட முடிவுக்கு நாங்கள் போய் சேரலாம். ம், அதுக்கு ஆரம்பத்துல நாங்களும் ஆம், இறைநிலை மாதிரித்தான் அந்த எந்த இதுவும் இல்லாம இருந்தோம். பிறகு படிப்படியா விலங்குகளா எல்லாம் வரைக்கும் அந்த விலங்குகளுக்கு எந்த விளக்கமும் இல்லை, 6வது அறிவு அவைகளுக்கு இல்லை. அப்ப ம், அவைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் தேட மட்டும்தான் தெரியும். ம், தனக்கு என்ன சுகம், எது துன்பம் தரும் அதை விலத்த வேணும், எது சுகம் தரும் அதை தேட வேணும்ன்றது மட்டும்தான் தெரியும். ம், ஆனா படிப்படியா அதுல இருந்து வந்து மனித இனத்துக்கு வரைக்க ம், எங்களுடைய அந்த பதிவுகளும் தொடர்ந்து வந்திருக்குன்னு சொல்றோம். கரெக்டா ம், ஐயா? ம், அது எப்படி நியாயமாகும்? ஏனென்றால் அவங்களுக்கு நீங்க அறிவை கொடுக்கல. அந்த ம், 6வது அறிவு இல்ல, அவங்களுக்கு பகுத்தறிவு இல்ல. அந்த ம், பகுத்தறிவு இல்லாத வரைக்கும் அவையில் செய்யற பிழைகளோ சரியோ எப்படி ம், அவையில் இதா பாவ பதிவா பதிய முடியும்? அது வந்து அது இட்ஸ் நாட் ஃபேர் என்ற மாதிரி எனக்கு படுறது. எப்படின்னா அது கடவுள் தானே அதுக்கு பொறுப்பெடுக்கணும் என்ற அவர் அந்த அறிவை கொடுக்கல. ம், கொடுக்காதபடியும் அதுகள் செய்யற பிள்ளைக்கு எப்படி அது இப்போ ஒரு குழந்தை பிள்ளைக்கு முன்னாடி ஒரு ம், பாலையும் கல்லையும் வச்சு அது கல்ல எடுத்து குடிச்சிட்டுதுண்டா அது அந்த ம். குழந்தைன்ற தப்பு இல்லையே, எங்களுடைய தப்பு தானே, பேரண்ட்ஸ் தப்பு தானே. ஆமா. அத மாதிரி தானே இறை உணர்வும் அந்த ஒரு அஹ், முழு அறிவு இல்லாத நிலையில வர்ற அளவுலையும் இருக்கிற பதிவுகளை எங்களுக்கு கடத்துறதும் இட்ஸ் நாட் ஃபேர். வயிறும் வைத்து பசியும் வைத்து படைத்தது உந்தன் தவறலவா அப்படின்னு கணசம் பாட்டு ஒன்று இருக்கு. வயிறும் வைத்து பசியும் வைத்து படைத்தது உந்தன் தவறலவா அப்படின்னு. அப்படி இல்ல. ஏன்னா இறைவனே உட்கார்ந்து படைக்கிறதாக இருந்தால் எல்லாவற்றையுமே நல்லதாக படைச்சிருக்கலாம். இறைவனுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல தான் என்ற உணர்வே கிடையாது. தான் படைக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியாது. உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். அதாவது அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்திருக்கிறது, அவ்வளவுதான். இதில் எதுவுமே நிகழ வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது அல்ல. அதனால் அது வந்த பாதையில என்னென்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டுமோ எல்லாமே என்ன சொல்லுவோம், இயல்பூக்கம், மேனிஃபெஸ்டேஷன். அதாவது சேர்ந்தா என்ன வரும், 3வது ஒண்ணு வரும், அவ்வளவுதான். ஆனா இறைவன் எங்களை படைத்தான், அவர் கருணையாட இவ்வளவு எல்லாம் அதான் பண்ணார் தவறான அப்படின்னு எல்லாம் கருத்து. சொல்றோம். அது தவறான கருத்து. இறைவன் யாரையும் படைக்கவும் இல்லை, படைக்கின்ற அவசியமும் கிடையாது இறைவனுக்கு. Okay. சோ ஐயா, கடவுள் இதுக்கு ஒரு கருத்து பற்றி நான் சொல்லுங்க. ஆமா ஒரு கருத்து நான் சொல்லுவாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. எனக்கு தோன்றது சொல்றேன். சொல்லுங்க. அம்மா இந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு தோணுறது சொல்றது. நம்ம வந்து இப்ப நமக்கு இருக்கிற பிறவியை மட்டும்தான் பாக்குறோம். மனிதன் முதல்ல தோன்றும் பொழுது அம்மா என்ன சொல்றாங்க, அந்த 5 ஜீவன்ல இருந்து மனிதன் வரும் பொழுது அதனுடைய பதிவுகளுக்கான விளைவா நமக்கு துன்பம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில நம்ம பல மனிதன் பிறவி எடுத்து பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு. சோ முதல் மனிதனுக்கு இந்த துன்பம் இருந்துதானே இல்ல, அவன் மனதுல அவன் விலங்கு மாதிரி துன்பத்தை எதையும் எடுத்துக்காம தான் வாழ்ந்தான் இல்லையா? ஆதி மனிதன் விலங்கிலிருந்து வந்த மனிதனுக்கு நம்ம இப்ப படுற மாதிரி துன்பம் எதுவுமே கிடையாது. அது எப்படி விலங்குகள் இருந்தா அப்படித்தானே? கேட்கலையா? அவன் துன்பத்தை உணராமல் இருந்திருக்கலாம். ஆனா வேதாத்திரத்திலேயே சொல்றது இல்ல, வேதாத்திரத்துல சொல்றது அந்த ஆதி காலத்துல இருந்து அந்த விலங்கு பதிவுகள் கூட எங்களுக்கு பாஸ் பண்ணப்படுதுன்றதுதான் வேதாத்திரத்திலேயே சொல்றதுன்னு பல தடவை கேட்டிருக்கோம். அதுதான் பதிவு கடத்தல் அப்படிங்கிறது இயற்கை நியதி. பதிவு கடத்தல்ங்கிறது இயற்கை நியதி. துன்பம் அனுபவிக்கிறோமா அப்படின்னா விலங்குகளும் துன்பத்தை அனுபவிச்சுட்டுதான் இருக்கு. ஒரு தவறான உணவை எடுத்துட்டா அதுக்கு வயிறுல ப்ராப்ளம் வர்றதுங்கிறது இருக்கதான் இருக்கு. ஆனா அதை பெருசுப்படுத்த அது வந்து அதுக்கு துன்பம் நமக்கு கொடுக்குற மாதிரி அதுக்கு துன்பம் கொடுக்கறது இல்லை. மனதளவுல உடல் அளவுல துன்பம் இருக்கு, மனதளவுல துன்பம் இல்லை. ஏன்னா அதுக்கு அந்த 6வது அறிவு இல்லை.
ஆனா மனிதன் வரும் பொழுதும் ஆதி மனிதன் ஈவன் ஒரு 100 வருஷம் முன்னாடி கூட மனதளவுல நம்ம இப்ப துன்பப்படுற மாதிரி மனிதர்கள் துன்பப்பட்டார்களா அப்படின்னா அது ஒரு கேட்க வேண்டிய கேள்விதான் இல்லையா? சோ இன்னைக்கு ஏன் இருக்குன்னா அது அப்படியே அடுத்து அந்த பதிவுகள் மூலமாக நாம் செய்த செயல்களுக்கான விளைவாக தான் நமக்கு துன்பம் வருது. சோ இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுக்கல. அது கடத்தல் அப்படிங்கிறது வந்து இயற்கை நியதி. அது வந்து விண்ணிலிருந்து ஆரம்பிச்சு மனிதன் வரைக்கும் கட்டப்பட்டுதான் இருக்கு, அது கடத்தப்பட்டுதான் இருக்கும். அது இயற்கை நியதி, ஆர்டர் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதுதான் ஃபேர் இல்லைன்னு நான் அது கேட்டது. எப்படி ஃபேர்? அதுதான் இயற்கை நியதி. அதுல ஃபேர், தட் இஸ் தி இல்ல, இல்ல. ஃபேர்னஸ். அந்த கடத்தல்ங்கிறது தான் ஃபேர்னஸே. எந்த ஒரு பயாஸும் இல்லாம யாரா இருந்தாலும் இப்படித்தான், அது ஓரறிவா இருந்தாலும் விண்ணா இருந்தாலும், விண்ணிலேயே அந்த தன்மை இருக்கும்போது விண்ணை கூட்டாக அமைந்த மனிதன் எப்படி அந்த தன்மை இல்லாம இருக்கும்? இது என்னுடைய ஒப்பீனியன். மேபி ஐ எம் கரெக்ட், ஐ எம் நாட் கரெக்ட். எனக்கு தோணுனதை சொன்னேன். இல்ல கரெக்ட் தான்மா. இப்போ இதுல இப்போ அம்மா சொல்லக்கூடிய நீங்க சொல்ற ரெண்டு இணைச்சோன்னு வச்சுக்கம்மா. இப்போ துன்பம் என்பது என்ன? உடம்பால் ஏற்றுக்கொள்ள முடியல, மனதால் ஏற்றுக்கொள்ள முடியல, இதுதான துன்பம் இல்லையா? கரெக்ட். அப்போ நமக்கு எது கஷ்டம் நினைக்கிறோமோ அதே கஷ்டத்துல அதை பொருட்படுத்தாம இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கேயே தான் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் செல்போன் கிடையாதும்மா. வெளியூர் போறோம், திரும்ப வர வரைக்கும் இருக்கிறாரா செத்தாரான்னு தெரியாது. ஆனா நம்பிக்கையோட இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு செல்போன் வந்ததுனால போன் உடனே போன் பண்ணு இல்லையா? போன் வரல தவிக்கிற தவிப்பு, இது விஞ்ஞானத்தில் வந்த வருத்தம் தானே. அப்போ வருத்தம் என்பது என்ன? உடலால் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அது வருத்தம். ஏற்றுக்கொண்டு விட்டால் பிரச்சனை கிடையாது. அதனால எதையெல்லாம் நம்ம துன்பம் நினைக்கிறோமோ இதெல்லாம் ஞானிகள் வாழ்ந்து பார்த்தே நமக்கு வழி சொல்லியிருக்கிறாங்க. பைய கண்டும் நஞ்சுண்டு அமைவர், தெரிஞ்சே விஷம் குடிக்கணும்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும் பாருங்க. அப்படி ஒருத்தர் விஷம் குடிச்சு உயிர் விட்டார் இல்ல இல்லைங்களா? ஆனா நாம வந்து கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆயிட்டாலே ஐயோ உடனே டாக்டர் பொடி, அதை பொடி, அந்த மருந்து சாப்பிடலாம், இந்த மருந்து சாப்பிடலாமா பயப்படுறோம் இல்லையா? ஸோ ஒன்றும் வித்தியாசம். அதாவது என்ன சொல்றோம், நம்முடைய பார்வை தான் இது. இப்போ கணசு அழகா சொல்லுவார், வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. இதுவே நம்ம வளர்த்த குழந்தை, நம்ம மகள் திருமணமாகி போயிருக்கிற மகள் தனி கொடுத்துன்னு போனா அம்மா சந்தோஷப்படுறாங்க, மகன் தனி கொடுத்துன்னு போயிட்டு அம்மா வருத்தப்படுறாங்க. ரெண்டும் தனி கொடுத்தனும் தான் இல்லையா? இப்ப யார் காரணம்? ஆனா இறைவன் படைக்கலன்னு வந்த உடனேயே அந்த என்னுடைய கேள்வி அடிபட்டு போயிடுது. நான் இறைவன் படைச்சாருண்ட அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அந்த கேள்வி எழும்புறதுக்கு சான்ஸ் கிடையாதுமா. அப்படி இல்லை. இறைவனுடைய படைப்புங்கிறது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்மா. அதான் புரிஞ்சுது. அண்டோடனே அந்த அது கரெக்ட். அது புரியுதம்மா, அது புரியுது. ஆனா நாங்க மற்ற மாதிரின்னு சொல்றோமே, இறைவன் கருணை உள்ளவர், அவங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறார். கருணை இல்ல, அவர் எந்த விதமான லைக் டிஸ்லைக் இல்லாம அந்த கருணைதான். நமக்கு வரக்கூடிய துன்பம் கூட கருணைதான். கருணை இல்லைன்னா, வலி இல்லைன்னா நமக்கு எப்படி அது கருணை இல்லாம எப்படி நம்ம இன்னும் அழிச்சுட்டு தானே இருப்போம். துன்பம் வரலன்னா மனுஷன் ஆங்காரத்துல ஓங்கி போயிட்டே தானே இருப்பான், தவறு செய்துட்டே தானே இருப்பான். வேற வர்றதுனால தானே அடங்குறான். அப்ப அது கருணை தானே, நம்மளை திருத்தி வழி நடத்துவதற்கு. ஒரு ஐயா சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கசப்பான மருந்து கொடுத்தா அது வந்து நம்ம எப்படி அதை வந்து அது கருணை இல்லைன்னு சொல்ல முடியும்? அது மருந்து, நமக்கு தெரியல அது மருந்து இல்லைங்களாயா? ஆமாம்மா. இப்போ நீங்க பாருங்களேன், மது அருந்துவது அளவா குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்றாங்க, சரிங்களா? இது அக்செப்டட் கான்செப்ட் எல்லா இடத்துலயுமே. ஆனா அளவுக்கு அதிகமா போனா அது என்ன பண்ணும்? அதே விளைவு ஒவ்வொரு சொல்லுங்க ஐயா.
ஒவ்வொரு துளியிலும் அந்த தன்மை இருக்கு. ம். அப்ப நீங்க அளவா குடிச்சா அளவான பாதிப்பு இருக்குது, ம். அதிகமா குடிச்சா அதிகமான பாதிப்பு இருக்குது. கரெக்ட். அளவா குடிக்கிறது தொடர்ந்து போச்சுன்னா 5 பைசா பாவம்னு சொல்லி இந்த அணியன் திரைப்படத்துல ஒரு டயலாக் வரும் பாருங்க. ம். அந்த 5 பைசா பாவத்தை கோடி முறை பண்ணினா அது தொகையாய் போயிடுது இல்லையா? ம். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. ஓகே. இறைவன் நமக்கு அங்கங்க சின்ன சின்ன வலி கொடுத்து திருந்த பார்க்கறான். நாம் அந்த வலிக்கு மருந்து சாப்பிட்டு மறுபடியும் அதே தவறை செய்யறோம். அப்போ நோயா மாறுது, மரணமா வருது இல்லைங்களா? So, அந்த Correct. நோட்டிபிகேஷன் வரும்போதே மாத்திக்கிட்டோம் சொன்னா கரெக்ட் ஐயா. கரெக்ட். அதுதான். புரியுது. அதான் இந்த லக்கி பாஸ்கர்னு ஒரு திரைப்படத்துல அந்த கதை சொல்லுவான். கிரீன் சிக்னலு அடிச்சு போய்கிட்டு இருக்கலாம், எல்லோ வந்துச்சு அப்படின்னா ரெட் வர போகுதுன்னு அர்த்தம், நிறுத்திக்கணும் வண்டியை. ம். அது போல ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு சம்பாதிக்க போலாம்னு சொன்னா ஒரு ரெட் சிக்னல் வரும், அதுக்கு முன்னாடி எல்லோ சிக்னல் வரும், எல்லோ வரும். எல்லோ வரும்போது நின்றுக்கிட்டாக்கா சம்பாதிச்சா காப்பாத்திக்கலாம். ம். அதுக்கு மேல ஆசைப்பட்டு போனீங்க ரெட் சிக்னல் எல்லாம் லாஸா போயிடும்பா. ம். அது மாதிரி வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான். கிரீன் சிக்னலும் இருக்கும், எல்லோவும் இருக்கும், ரெட்டும் இருக்கும். ஸோ கிரீன் மட்டுமே போக முடியாது. ரெட் எல்லோ வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தோம்னா ரெட்டு தவிர்த்துக்கலாம். ம். எல்லோ தானே வந்திருக்குன்னு தைரியமா போனோம்னா ரெட்ல மாட்டிக்குவோம். புரியுது ஐயா. நன்றிகள் ஐயா, பொறுமையா விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றிகள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். வேற யாரும் கேள்விகள் கேட்கவும் இல்லைங்கிறதுனாலையும் நேரம் 10 மணி ஆகிறதுனாலையும் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இயற்கைக்கு எப்போதும் மதிப்பு கொடுங்கள், நீதி நியாயத்தை வாழ்வில் பின்பற்றுங்கள், அப்போது வாழ்வில் வளமும் நலமும் நிறைந்து இருக்கும் என்ற மகரிஷியின் வார்த்தைகளை எல்லோர் மனதிலும் நிறுத்தி இன்றைய நிகழ்ச்சியை இனிதே நிறைவுக்கு கொண்டு வருவோம். வாழ்க வளமுடன்.